சிவனேய பேரவையினுடைய முப்பெரும் விழா தொடக்கமாக முத்துநிகர் மங்கையர் குத்துவிளக்கேற்ற விழா இனிதே தொடங்குகிறது. இலக்கியம், நூல் நயம், சொற்பொழிவு, தொண்டு என்று ஆன்மீக பணியோடு பல இலக்கிய பணிகளையும் நல்ல அறப்பணிகளையும் ஆற்றி வரும் மடிப்பாக்கத்திலிருந்து இயங்கி வரும் ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் நிறுவனராக செயல்படும் சிவனேய பேரவை 14ஆம் ஆண்டு விழாவில் மகளிர் விழாவை முப்பெரும் விழாவாக இனிதே நடத்துகிறது. அதன் தொடக்கமாக முத்துநிகர் மங்கையர் அம்மா ஷியாமலா சீனிவாசன் குழுவினர் குத்துவிளக்கினை ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்கின்றனர். திரு ராமநாதன் அவர்களும் திரு சீனிவாசன் அவர்களும் வேதங்களை ஒழிக்க திரு கணேஷ் சாஸ்திரிகள் குழுவினரை விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போது திருவிளக்கை தொடர்ந்து திரு கணேஷ் சாஸ்திரிகள் குழுவினருடைய வேத ஒளி. भागिनगो सन्तमथा भागं जिगीर्षति अभागमग्ने तङ्कुरु मामग्ने भागिनं कुरु भाग्यदेवताभ्यो नमः। विश्वेश्वराय महादेव त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। विघ्नराजातुधान्यवट्टिं कुरु वारणास्यादिभिन्नवट्टिं कुरु विघ्नराजातं भक्तमर्तिं कुरु नित्यमेव। चित्तभेश्वरस्वामिने नमः। नानाविधपरिमलपत्रपुष्पाणि अष्टोत्तरशतसहस्रनामार्चनान् समर्पयामि। ஒளிவளர் விளக்கே உவப்பிலா ஒன்றே உலகு கடந்ததோர் உணவே. இப்போது கீத ஒளி அரங்கேறுகிறது. காற்றின் தேசமெங்கும் சென்று தங்கும் தேவாரப்பன் இசைக்க திருமுறை நிறை மாமணி மா சுப்பையா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரோடு இணைந்து தபேலா இசைக்கருவி வாசிக்க திரைத்துறையினுடைய இசையமைப்பாளர் பாடலாசிரியர் சபரி கிரீசன் அவர்களை இணைந்திருக்கிறார்கள். திருமுறை நிறை மாமணி ஐயா திரு மா சுப்பையா மற்றும் கோலிவுட்டில் கலக்கும் இசையமைப்பாளர் தபேலா வாசிக்கும் திரு சபரி கிரீசன் அவர்களையும் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வரவேற்று அரங்கத்தை ஒப்படைக்கிறேன். சிவனேய பேரவையினுடைய முப்பெரும் விழாவில் மகளிர் விழாவாக இணைத்து கொண்டாடப்படும் முதல் அமர்வில் விழிகளுக்கு விருந்து படைக்க நடனத்தை இங்கே அரங்கேற்ற தன்னுடைய மாணவிகளுடன் வருகை தந்திருப்பவர் அன்னை நாட்டியாலய குழுவினரை சார்ந்த நட்டுவாங்க கலைமணி திருமதி டாக்டர் எஸ் காயத்ரி ரமணி அவர்களிடம் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. இனிமையான காலை வேளையில் முப்பெரும் விழாவான சிவனேய பேரவையின் இந்த மகளிர் விழாவில் எமது மாணவிகளில் வாய்ப்பளித்த திரு மகஸ்ரீ ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் அன்னை நாட்டியாளர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியானது ஆரம்பமாக உள்ளன. முதலாவதாக ஓம் ஸ்ரீ அன்னை சரணம் என தொடங்கும் பாடலுக்கு எமது மாணவிகள் நடனமாடி அதனைத் தொடர்ந்து போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி என்ற புதுமை பெண்ணொழி வாழி பல்லாண்டு என்ற பாடலுக்கு எமது மாணவிகள் ஆட வருகிறார்கள். இதோ உங்கள் கண் முன்னே எமது மாணவிகள். Thank you.
தரிக்கிட்டது தரிக்கிட்டது வெற்றுகையற்றும் சிதறி சிவனேய பேரவையினுடைய முப்பெரும் விழாவில் இரண்டாம் அமர்வாக கைலை மணி ஈசனேசன் அவர்களினுடைய நூல்கள் வெளியிடும் நிகழ்வு அரங்கேறுகிறது. அவர்கள் எழுதிய 108 சிவாலயங்கள், நல்ல தங்காள், முருகு புகழ் 30 ஆகிய 3 நூல்கள் இப்போது வெளியிடப்பட இருக்கின்றன. நூலை வெளியிட்டு சிறப்பு சேர்க்க கவிதை உறவினுடைய ஆசிரியர் கலைமாமணி ஐயா ஏர்வாடியார் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதல் பிரதியை பெறுபவராக பக்தி சுடர் மாமணி எஸ் பாகீரதி அம்மையாரும் திரு எஸ் வி ராஜசேகர் அவர்களும் திரு கார்முகிலன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். விழா குழுவினர் சார்பாக பலத்த கரவொலியை வணக்கங்களாக தெரிவித்து அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவிதை உறவினுடைய ஆசிரியர் ஏர்வாடியார் திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை பலத்த கரவொலிக்கிடையே மேடைக்கு அழைத்து மகிழ்கிறது சிவனேய பேரவையினுடைய விழா குழு. தொடர்ந்து பக்தி சுடர் மாமணி அம்மையார் எஸ் பாகீரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு எஸ் வி ராஜசேகர் அவர்களையும் திரு கார்முகிலோன் அவர்களையும் நம்முடைய கரவொலியை வணக்கங்களாக தெரிவித்து அழைத்து மகிழ்வோம். அதன் முதல் நிகழ்வாக இப்போது நேபாளத்திலிருந்து பெறப்பட்டு வந்த ருத்ராட்சம் சிவனேய பிரிவினுடைய கௌரவ செயலாளர் மூலம் வழங்கப்படுகிறது. மூன்று நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அதில் முதலாவதாக 108 சிவாலயங்கள் சக்தி உறையும் சிகரங்கள் என்ற நூலை வெளியிடுமாறு திரு மேடையில் இருக்கும் பிரமுகர்களை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் வெளியிட திரு எஸ் வி ராஜசேகர் அவர்கள் முதல் பிறையை பெற்றுக் கொள்கிறார். 108 சிவாலயங்கள் என்ற நூல் இப்போது வெளியிடப்படுகிறது. நூலாசிரியர் மகசி அவர்களையும் வெளியிட்டு சிறப்பு செய்யும் ஏர்வாடியார் மற்றும் முதல் பிரதி பெறும் திரு எஸ் வி ராஜசேகர் அவர்களையும் பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்து மகிழ்வோம். தொடர்ந்து நல்ல தங்கால் நூலை கலைமாமணி ஏர்வாடியார் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்த் பெற்று மகிழ்கிறேன். நூலை கலைமாமணியார் ஏர்வாடி அவர்கள் வெளியிட திரு கார்முகிலன் அவர்கள் பெற்று மகிழ்கிறார்கள். நூலாசிரியரையும் நூல் வெளியிட்டு பிரதிகள் பெறுபவரையும் வாழ்த்தும் விதமாக கரவொலி எழுப்பி மகிழ்வோம். மகளிர் விழாவை ஒட்டி நடத்தப்படும் சிவனேய பிரிவினுடைய முப்பெரும் விழாவில் இரண்டாம் அமர்வாக இங்கே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 4 நூல்களையும் வெளியிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய
கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். சிவாலயங்கள் குறித்த 108 சிவாலயங்கள் குறித்த ஒரு அற்புதமான தகவலை தந்திருக்கிறார்கள். அது குறித்த மிகச் சிறந்த செய்திகளை தொகுத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கெல்லாம் எப்படி சென்று வருவது அவருடைய சிறப்பெல்லாம் அவர் குறித்திருக்கிறார்கள். இதுபோன்ற பயனுள்ள நூல்களை அவர் தந்திருக்கிற ஒரு காரணத்தினால் அவரை பாராட்ட வேண்டும். நல்ல தங்காளை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவள் மிகச் சிறந்த மாதரசிரியாக வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தியை அவர் அதில் புலப்படுத்தியிருக்கிறார். அதே போல சக்தி உரையும் சிகரங்கள் என்கிற நூலும் மிக பயனுள்ள நல்ல நூலாக நான் கருதுகிறேன். முருகு புகழ் 30 என்கிற நூலும் மிக சிறந்த நூலாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதே பெருமை என்றிருக்கிற போது அவர்களுக்கு பெற்று தருவது என்பது எனக்கு மிகுந்த பெரிய பெருமையாக இருக்கிறது. ஏறத்தாழ 140 நூல்களை வெளியிட்டிருக்கிற எனக்கு ஒரு மகசூலி என்கிற பெயரில் இந்த நூல்களை வெளியிடுவது என்பது அந்த மாதரசியினுடைய நினைவை போலத்தான் இருக்கிறது. அதாவது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு ஒரு பிரசவம் பார்த்திருக்கிறார். 4 மிகச் சிறந்த குழந்தைகளை இந்த மண்ணுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் என்பதில் இந்த நூலின் பிரசவத்தை நிகழ்த்தியதில் நான் மிகுந்த பெருமையும் பூரிப்பும் அடைகிறேன். பொதுவாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு வருகிற போது நான் ஒன்று நினைப்பதுண்டு, இதுதான் ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல சத்சங்கம் என்று சொல்ல வேண்டும். இந்த சத்சங்கத்தில் நல்லவர்கள் சந்திக்கிறோம் என்பதைப் போலவே நல்லவற்றை சிந்திக்கிறோம் என்பது நமக்கு ஒரு பெரிய பெருமையாக கருதுகிறேன். பொதுவாக நல்லவர்கள் சந்திக்கிற போது மிக குறைவாகத்தான் சந்திப்பார்கள். இங்கே மிக குறைவான பேர் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குறைவானவர்கள் தான் நல்லவர்கள் என்பதாக கருதி விடக்கூடாது. என்றாலும் கூட நல்லவர்களுக்குத்தான் இலக்கியத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. என்னுடைய அன்பிற்குரிய ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர், இலக்கிய தாகம் கொண்டவர், மிகச்சிறந்த உரைகளை பேச செய்து கேட்டு மகிழ்கிறவர், மற்றவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளை அருள்கிறவர்கள். அதே போல கலை வளர்ப்பதில் அவருக்கு நிகர் அவராகத்தான் நான் கருதுகிறேன். மேடையில் குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கிற போது என்னுடைய கழுதக நண்பர் கவிஞர் ரிங்கராஜா அவர்கள் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், தேவதைகள் வந்து இறங்கியதைப் போல மேடை காட்சியளிக்கிறது, இந்த தேவதைகளை நாம் தெய்வங்கள் போல காக்க வேண்டுமே, இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த தேவதைகளை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் பார்க்கிற போது இலக்கிய ஆன்மீக சிந்தனைகள் தான் இதை வளர்க்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. எமில் துர்கேம் என்கிற ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு சோசியாலஜிஸ்ட், ஒரு சமூகவியல் அறிஞர் ஒன்றை சொல்லுகிறார், எந்த ஒரு சமுதாயத்தில் கலை, இலக்கியம், ஆன்மீகம் தொடர்பான சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த சமுதாயம் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மற்ற சமுதாயங்கள் வளர்வதில்லை என்று அவர் சொல்வார். ஒரு அரசியல் கூட்டம் நடக்கிற போது, ஒரு தலைவர் வருகிற போது 10 லட்சம் பேர் வந்து திரண்டிருக்கிறார்கள், 20 லட்சம் பேர் வந்து திரண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய பெருமையே இல்லை. அது கூட்டமாக வந்து போகிறார்களே தவிர அவர்கள் எதை பெற்று போகிறார்கள், எதை கற்றுப்போகிறார்கள் என்று பார்த்தால் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த கூட்டம் நிகழ்ந்து முடிந்த பிறகும் இது விட்டு சென்றிருக்கிற நினைவுகள் என்பதும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதும் இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்று வருகிற போது இது போன்ற சத்சங்கங்கள் தான் இந்த சமூகத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கின்றன. இதைத்தான் நான் வரவேற்கிறேன், இதைத்தான் சமூகமும் வரவேற்கிறது. சக்தி உரையும் சிகரங்கள் நூலினுடைய முதல் பிரதியை பெற்று சிறப்பித்த பக்தி சுடர் மாமணி எஸ் பாகீரதி அவர்களை வாழ்த்துரைக்கு அன்போடு அழைக்கிறோம். என்றும் சக்தி, எதிலும் சக்தி. அந்த சக்தியை போற்றுபவர் அவர் சொன்ன மாதிரி பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று கிடையாது. அவர் சக்திக்கு நிறைய மதிப்பும் கொடுத்திருக்கிறார். அதே போல அவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்து அவர்களை உயரும் முடியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் மகஸ்ரீ இப்போ வெளியிட்ட நூல்களில் சக்தி உரையும் சிகரங்கள் என்பது சக்தி அதிகமாக உள்ள அந்த கடவுள்களுடைய இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், திருவேற்காடு தெரியும், மாங்காடு தெரியும். தெரியாத இடங்களில் உள்ள அம்மன்களை பற்றியும் இவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் சந்தோஷம். அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒரு வயது நிலையில் நமக்கு எங்கெங்க கோவில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் அதை விட சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஆகையினால் இந்த பிரதியை பெற்ற நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் நிறைய ஆண்டுகள் இருந்து
நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டு மிகவும் நல்ல அருமையான ஒரு வாழ்வை இல்வாழ்க்கையாகட்டும், இந்த புத்தக வெளியீடு வாழ்க்கையாகட்டும் திரும்படியாக எல்லாம் வல்ல சிவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். நமசிவாய சிவாய நமக. 108 சிவாலயங்கள் என்ற நூலினுடைய முதல் பிரதியை பெற்று மகிழ்ந்த திரு SV ராஜசேகர் அவர்களை வாழ்த்துரைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த 108 சிவாலயங்கள் இப்பதான் என் கையில வந்தது. இந்த நூல் இங்க உட்கார்ந்து சில பக்கங்களை பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அவர் பக்கம் போய்விடுவோம். அந்த மாதிரி ஒரு அருமையான நூலாக அது தெரிகிறது. அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை அவர் தாயாருடைய படத்தை போட்டு ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சிவநேய பேரவை ஆரம்பித்து 14ஆம் ஆண்டு விழா இப்பொழுது நடக்கிறது. ஒரு 14 பக்கங்களில் இந்த 108 சிவாலயங்களுக்கு எப்படி போக வேண்டும் என்று ஒரு மேப்பு கூட கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா ஊர்கள்லேயும் சிவாலயங்கள் இருக்குது. சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே கிடையாது. ஜோதிர்லிங்கங்கள்னு வடக்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து 108 சிவாலயங்கள் இருக்குது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்குது இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை 108 சிவாலயங்களை பற்றி அருமையான ஒரு 14 பக்கங்களில் அருமையான மேப்பில் வந்து அவர் போட்டு கொடுத்துருக்காரு. எந்தெந்த ஊர்களில் இந்த சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் மேப்பு மட்டும் அதை கொடுக்காம உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கோயில்களை பற்றிய சிறப்புகள், அதனுடைய படங்கள், அந்த கோயில் எத்தனை மணிக்கு திறக்குது, எத்தனை மணிக்கு மூடுறாங்க, அங்கே என்னென்ன வந்து வழிபாடுகள் நடக்கிறது அப்படிங்கிற பல விவரங்கள் இதில் கொடுத்துருக்காரு. இந்த புக்கை இந்த நூலை வைத்து கொண்டாலே போதும், நம்ம இவ்வளோ இடங்களுக்கும் போகலாம். முடிந்த இடங்களுக்கு இதை பார்த்து கொண்டே போகலாம். இது ஒரு கைடு மாதிரி இருக்குது. அந்த அளவில் ரொம்ப சிறப்பாக இதை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள், வில்லிசை வேந்தர், அவர் இப்போ இல்லாட்டா கூட அவர் கொடுத்த உரையை நான் கொஞ்சமாக இதில் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. எப்படி வந்து அவர்கிட்ட இவ்வளோ அருமையான ஒரு உரையை இவர் பெற்றார் என்று நான் யோசித்து அவரிடம் கேட்டேன். இயேசுநேசன் கிட்ட கேட்டேன், இது எப்படி நீங்கள் வாங்கினீங்க, அவர் இப்போ இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை, அவர் இதுக்கு முன்னாலேயே வந்து அவரை நான் போய் பார்த்தேன். சிவாலயத்தை பற்றியெல்லாம் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தபோது பல விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அதெல்லாம் இந்த நூலில் வந்து போட்டால் நன்றாக இருக்குமே என்று நான் இதில் பதிப்பித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஸோ யார் யார் எவ்வளோ விவரங்கள் கொடுத்தாலும் அதை தகுந்தபடி அந்தந்த நூல்களில் வந்து அதை பிரசுரித்து அதை வந்து நூலாக்கி அதை வெளியிடுறதுலேருந்து ரொம்ப சிறப்பானவர் நம்ம ஈசநேசன் ஐயா அவர்கள். அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று நீங்கள் அத்தனை பேரும் கொடுக்கணும். உரத்த சிந்தனையினுடைய நிறுவன தலைவர் திரு SV ராஜசேகர் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துரைக்கு பணித்திருக்கிறார் உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்த். இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 4 நூல்களை வெளியிட்டது மணிவாசகர் பதிப்பகம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த 4 நூல்களின் அட்டை படிவத்தை வடிவமைத்தவர் மனத்திற்கினிய மகஸ்ரீ சார் என்பது கூடுதல் சிறப்பு. ஒரு நூலாசிரியரே நூலின் அட்டை படிவத்தை வடிவமைப்பது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு. அந்த ஸ்பெஷலுக்காக நம்ம வந்து யூனிக்னஸ்க்காக மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பலாம். வெறும் நூலாசிரியராக இல்லாமல் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்குகிறார். எந்த மொழியிலிருந்தெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம், வடமொழிகளிலிருந்து நூல்களை மொழியாக்கம் செய்திருக்கிறார். இவர் நூல்களுக்கு வகைப்பாட்டு பார்த்தீங்கன்னா, உரை நூல்கள், வரலாற்று புதினம், ஆன்மீக கவிதைகள், குழந்தை பாடல்கள். குழந்தை பாடல்களை பார்க்கும்போது இவரோட வரிகள் வந்து படிக்கணும் தம்பி படிக்கணும், வெற்றி கோட்டைய ஒரு நாள் பிடிக்கணும், சிறுசா இருக்கையில் படிச்சுக்கோ, வாழ்வில் சிரமங்கள் வராது புரிஞ்சுக்கோ என்று சிறார்களை கவர்ந்து இழுக்கும் வகையிலே சிறார் கவிதைகள், சிறு நூல்கள், தொகுப்பு நூல்கள், இலக்கிய படைப்புகள், பிற நூல்கள், பயண வழிகாட்டி நூல், தல வரலாறுகள், ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரைம் நாவல்கள் என்று 90 நூல்களை தொட்டிருக்கக்கூடிய மனத்திற்கினிய மகஸ்ரீ அவர்கள் விழாவில் என்னையும் இணைத்துக் கொள்கிறார். ஏன்னா அன்பே சிவம், சிவம் இருக்கிற இடத்தில் அன்பு இருக்கும், அன்பு பாலம் சிவநேயத்தோடு இணைந்திருக்கிறது. முழக்கம் கவிச்சுடர் கார்முகிலோன் அவர்கள். இந்த முருகு புகழ் 30 இது வந்து நான் ஐயா புகழணுங்கிறதுக்காக சொல்றேன், ஆத்மாத்மா சொல்றேன். எழுதுறதுங்கிறது எல்லாரும் எழுத முடியும். திருப்புகழ் பாணியில் எழுத வேண்டும் என்றால் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எப்படி அடியெடுத்து கொடுத்தானோ அதை போல் இந்த சித்த புருஷருக்கு முருகப்பெருமானை சிந்தையில் வந்து நான் தருகிறேன், உன் கரத்தால் அதனை எழுது
என்று அப்படித்தான் இந்த பாடல்களை எல்லாம் ஐயா அவர்கள் வடித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த நடை, சந்தம், கருத்து அற்புதம். அது முதல்ல பாருங்களேன். அடர்வன நடுவிடை புலிகரி உளவிட அரவுகள் புற்றிடை நடமாட படர்மர கொடித்தழை பரவிடும் கடுவழி நடமிதில் இருமுடி. என்ன நடங்க அது போயிட்டே இருக்குது பாருங்க, அற்புதம். இது என்ன ஒரு விசேஷம்னா, இந்த பாடலை சொல்லிட்டு பக்கத்துல விளக்க உரையும் கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு இந்த விளக்கம் தெரியாது இல்ல, அருஞ்சொல் பொருள் விளக்க மாதிரி கொடுத்து அவுணர் அசுரர் எவ்வளவு நுட்பமா சொல்லியிருக்காரு பாருங்க.